ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி தேய்பிறை சஷ்டினால் காலையில் எழுந்திரிச்சி வீடெல்லாம் தொடச்சிக்கிருந்தேன். தொடச்சி முடிச்சுட்டு புதன்கிழமையா எப்போதுமே தேய்பிறை சஷ்டி எழுந்திரிச்சோன்னே விளக்கு ஏற்றிட்டு முருகனுக்கு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்றதுக்காண்டி நெய்வேத்தியம் இதெல்லாம் பண்ணுறதுக்காண்டி வீடெல்லாம் தொடச்சிட்டு என்னோடய அன்றாட வேலையில் துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்புறம் தான் விளக்கேற்றியே ஆரம்பிப்பேன். துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டே இருந்தேன். வீடை கொஞ்சம் தொடச்சிட்டு சரி அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு வீடை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுக்கிட்டே இருந்தேன். டைனிங் டேபிள் கீழே அந்த சைடு ஓரத்தில் எல்லா சைடும் தொடச்சிட்டு அப்படியே காலையில் சரி மாவு இல்லைன்ட்டு அரிசி ஊற போட்டு உளுந்தெல்லாம் ஊற போட்டு வச்சுட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டே இருந்தேன். எப்போதுமே காலையில் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் வேலை ஓடுற மாதிரியே இருக்கும். என்னடா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமே, காலைல எந்திரிக்கணுமே, வேலை பார்க்கணுமே அப்படின்னு நினச்சோம்னா அன்றாட வேலையை நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்ம தான் பார்க்கணும், நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்கணும்னு நினச்சி நம்ம பார்த்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக நம்ம வேலையை பார்த்து முடிக்க முடியும் அப்படின்ட்டு நானே எனக்குள்ளேயே சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டேன். எடுத்து வீட்டை துடைச்சிட்டு துணியெல்லாம் பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் துடைச்சிட்டு தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணியும் பிடிச்சிக்கிட்டே துணியும் துவைச்சிக்கிட்டு அப்படியே துவைச்சிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக துவைச்சிட்டு அப்புறம் வெளியே குடிக்கலாம் தண்ணி இல்லை. குடிக்க புழங்கெல்லாம் நாங்கள் வெளியே போய் தான் தண்ணி எடுக்கணும். அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு பானையில் பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் சமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தண்ணி வெளியே போய் தான் பிடிப்போம். வெளியே போய் பிடிச்சிட்டு வச்சுக்கிருந்தேன். பானை நிறைஞ்சோன்னே என்னடா அங்கிட்டு திரும்பி பார்த்தா எல்லோரும் கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா குரங்கு எங்கிட்டிருந்து வந்துச்சுன்னே தெரில. ராமாணி வந்துட்டியா அப்படின்ட்டு காலையிலே பார்க்கணும், ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. காக்கா வேற திடீர்னு குரங்க பார்க்கவும் அது காக்கா வேற தட்டிக்கிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு வீட்டுக்குள்ளே கிரைண்டரை கழுவுவோம், மாவை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரை கழுவிட்டு இருந்தேன். கிரைண்டரை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு குடத்துல தண்ணியை ஊற்றி நல்லா சுற்றி கழுவிட்டு அப்படியே கழுவிட்டு இந்த குடத்துல மோந்து ஊற்றிட்டு கழுவிக்கிட்டு இருந்தேன். கழுவி முடிச்சுட்டு சரி மாவை போட்டு ஊற்றுவோம் அப்படின்னு பார்த்தா அரிசி ஊறலை. சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்ட்டு கிரைண்டர் கழுவி துணியை போட்டு மூடி வச்சுட்டு சரி ஃப்ரிட்ஜை தொடப்போம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை எடுத்து வச்சுட்டு பாலை காய வைப்போம். பிள்ளைங்க எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. பாலை காய வைக்க இண்டக்ஷன் ஸ்டவ்வை பார்த்தா அது ஒர்க் ஆகவே இல்லை. என்னடா நேற்றெல்லாம் ஒர்க் ஆச்சு, இன்றைக்கி ஒர்க் ஆகலைன்ட்டு கேஸில் வச்சுட்டு வெளியே போய் தண்ணி பிடிக்க ஆரம்பித்தேன். வீட்டுக்குள்ளே பார்த்தா பால் ஃபுல்லாக பொங்கி ஊற்றிடுச்சு. சரின்ட்டு அந்த பொங்கினதை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜை துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க அந்த இது அந்த ரோவை ஃபுல்லாக எடுத்துகிட்டு உள்ளே மாவு வைக்கிறது இதெல்லாம் தயிர்லாம் வைப்பேன். அந்த ரோவை ஃபுல்லாக எடுத்து விட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி விட்டு அந்த ரேக்கை ஃபுல்லாக உள்ளே வச்சுக்கிருந்தேன். உள்ளே வச்சுட்டு அந்த ரேக்கையும் நல்லா ஈரமில்லாத துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டு அதையும் உள்ளத்துக்கு வச்சுட்டு சரி சாமிக்கு பூ எடுத்து கட் பண்ணிவிட்டு சாமிக்கு ஃபுல்லாக போட்டுட்டு சாமிக்கு நெய்வேத்தியமாக பாலும் தேனும் கலந்து ஒரு டம்ளரில் வச்சுட்டு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு சாமியை கும்பிடுவோம். சஷ்டியில் தேய்பிறை சஷ்டி வேறையா, அதனால் சாமியை கும்பிடுவோன்ட்டு பூவெல்லாம் எடுத்து கட் பண்ணிக்கிருந்தேன். எல்லா சாமிக்கும் எடுத்து கட் பண்ணிவிட்டு தாத்தா ஃபோட்டோவுக்கு சாமி ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தேன். வச்சுட்டு சாமியை கும்பிட்டு அப்புறமா வேலையெல்லாம் ஆரம்பித்தேன். ஆட்டிக்கிறேன் நீ போ. போய் உட்கார் வெளியே. மூஞ்சியை தொடல, பாலா தலையை சீவுல.
ஆஸ்தி இதை புடி ஆஸ்தி விளக்கேத்துறேன். ஒரு நிமிஷம் புடி. குளிக்காம விளக்கேற்றக்கூடாது. புடி கிட்ட வந்து புடி. கிட்டவா. கோயிலுக்கே போக மாட்டேன். எனக்கு கொண்டாட போதும் நல்லா கம்மியில விளக்க நல்லா இதுல எல்லா நல்லா இருக்கு.